2004 அக்டோபர் 19 ஸ்கூலுக்கு போன மீனாட்சி வீட்டுக்கு வர லேட் ஆகுது. ஈவினிங் 7 மணி ஆகியும் மீனாட்சி டீச்சர் வீட்டுக்கு வராம இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் பெருஞ்சோதி ராமலிங்கம் டைரக்டா ஸ்கூலுக்கே கால் பண்ணி மீனாட்சி பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா ஸ்கூல்ல இருந்து பேசினவங்க ஸ்கூல் ஓவர் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. பயந்து போன ராமலிங்கம் நேரா ஸ்கூலுக்கே போறாரு. அங்க போய் வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறப்பையும் அவரும் மீனாட்சி டீச்சர் எப்பயும் போல 5 மணிக்கே கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்படி இவங்க எல்லாரும் சொல்றதை கேட்டு நேரமாக மீனாட்சி எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பயம் ராமலிங்கத்துக்கு அதிகமாகுது. இவங்க இருக்கிறது ஒரு சின்ன கிராமம் அப்படிங்கறதால அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் எல்லாரையும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். அவங்க இன்னார் வீட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கறது முதல் கொண்டு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மீனாட்சி டீச்சரையும் அதே ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஈவன் அவங்க வச்சிருக்க வண்டி, அந்த வண்டியோட சத்தம் முதல் கொண்டு அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு அத்துப்புடி. வண்டி சத்தம் கேட்டாலே மீனாட்சி டீச்சர் தான் போறாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அப்ப எல்லார்கிட்டயும் எல்லாம் வண்டி இருக்காது. இப்படி இருக்க ஊர்ல தான் மீனாட்சி டீச்சர் காணாம போயிருக்காங்க. இப்ப ஸ்கூல்ல விசாரிச்ச ராமலிங்கம் வீட்டுக்கு போற வழி முழுக்க அவரோட மனைவியை தேடிட்டே வராரு. ஸ்கூல்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போற வழியில மருதூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில ரயில்வே கேட் ஒன்று இருக்கு. அங்க இருக்க கேட் கீப்பர் கிட்ட மீனாட்சி இந்த பக்கம் கிராஸ் பண்ணதை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பட் அவரும் ஆமா சரியா 5:10 தான் மீனாட்சி கேட்டை கிராஸ் பண்ணாங்கன்னு சொல்றாரு. சோ மீனாட்சி டீச்சர் ஸ்கூலை விட்டு கிளம்புனத ராமலிங்கம் கன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்ததா ராமலிங்கம் அங்க இருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஊரக்கடையில போய் விசாரிக்கிறாரு. அந்த கடைக்காரர் நான் கடைக்குள்ள இருந்ததால மீனாட்சி டீச்சர் போனதை பார்க்கல, ஆனா அவங்க போற வண்டி சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்றாரு. ஆனா இதை தாண்டி வேற யார் கண்ணிலும் மீனாட்சி டீச்சர் படல. சோ டீச்சர் ஸ்கூல்ல இருந்து கிட்டத்தட்ட பாதி தூரம் வர சேஃபா தான் வந்திருக்காங்க. பிகாஸ் அந்த ஊரக்கடை ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் நடுவுல இருக்க மிட் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த கடைக்கும் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்துல தான் மீனாட்சி டீச்சர் மிஸ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட நைட் 11 மணி வரைக்கும் மீனாட்சி டீச்சரை தேடி அலைஞ்ச ராமலிங்கம் இதுக்கு மேல லேட் பண்ண கூடாதுன்னு அவங்க ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவரோட ஒய்ஃப் காணும்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. போலீஸும் இத பத்தி தொடர்ந்து விசாரிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தது 2004, அதுவும் ஒரு சின்ன கிராமத்துல. சோ அங்க சுத்தமா ஒரு சிசிடிவி சர்வேலன்ஸ் கூட இல்ல. சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வச்சு மட்டும் தான் கேஸ விசாரிச்சு ஆகணும். சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெடிஷனல் மெத்தட் லைக் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மூலமா தான் விசாரிப்பாங்க. இதே மாதிரி தான் மீனாட்சி டீச்சரையும் யாரெல்லாம் பார்த்தாங்க, கடைசியா யாரெல்லாம் அவங்க கூட பேசினாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்படி விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ் அடுத்த 2-3 நாட்கள்ல விசாரணையை நிறுத்துறாங்க. சோ போலீஸ் சைட்ல இருந்து எந்த ஒரு தகவலும் ராமலிங்கத்துக்கு கிடைக்கல. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறாரு. அப்ப போலீஸ் சொன்ன பதில் ஜோதிலிங்கம கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மீனாட்சி டீச்சர் விஷயத்துல எதுவும் பண்ண முடியாதபடி முடக்கி போட்டுச்சு.